ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்கிறது மேனுவல் ட்ரேடிங்கா இல்லை டீட்டெயில்ஸ் வேணும்? ராங். மேனுவல் ட்ரேடிங்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் ஒன்றும் இல்லை. ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது பியோர் கேம்பிளிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, கிராஃபில் பெட் கட்டுற மேலே போமா கீழே வருமானு சொல்லி கிராஃபில் பெட் கட்டுறது தான் ஃபியூச்சர் ட்ரேடிங். அநேகமான ஆட்கள் கிரிப்டோக்குள்ளே வர்றது ஒன்று ஸ்கேமர்ஸால் வருவாங்க, இல்லாட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் யாருன்னா சிக்னல் தரேன் ஃபியூச்சர் ட்ரேடிங் செஞ்சால் அப்படி உழைக்கலாம் இப்படி உழைக்கலாம்னு சொல்லி யாருன்னா ஒரு ஆள் அவங்கள்ட்ட சொல்லி கிரிப்டோ சம்மந்தமான எந்த விதமான நாலேஜும் ட்ரேடிங் சம்மந்தமான எந்த வித நாலேஜும் இல்லாமல் உள்ளுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங்கே ஃபஸ்ட்டுக்கு எடுத்து செய்கிறதுக்கு வராக்கள் தானேமான ஆக்கள். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங் என்ன பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங்னு சொன்னால் கிராஃப் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுற. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ன செய்வீங்க, நீங்கள் கிராஃபில் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. கிராஃபில் ஒரு எசட் கொஞ்சம் இதை பெட் போட்டு மேலே போகணுன்னு சொல்லி பெட் கட்டி அப்படியே மேலே போகணுன்னு சொன்னால் நீங்கள் பெட் கட்டின மாதிரி கூட்டிகிட்டு போகும். நீங்கள் கீழே போகணுன்னு சொல்லி பெட் கட்டினீங்கன்னு சொன்னால் கீழே போய் திரும்ப சொன்னால் கிராஃப் உங்களுக்கு அமௌண்ட் பாசிட்டிவில் போகும். ஆனால் நீங்கள் பெட் கட்டினதுக்கு எதிர் திசையில் கிராஃப் நகரும்னு சொன்னால் அப்போ உங்களோட அமௌண்ட் அப்படியே குறைஞ்சிட்டு போகும். இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங், அடுத்தது ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் நிறைய வகை இருக்குது. ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் ரியலான ட்ரேடிங். ஸ்பாட் ட்ரேடிங்னா ரியலாக ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி அது விலை கூடினா விற்கிற, விலை குறைஞ்சா நட்டத்தில் விற்கிற. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு ப்ரைஸுக்கு வாங்குறீங்க, அதுலேருந்து மேலே போய் தின்னோன்னா அது லாபம் இல்லை, ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னு சொல்கிறேன். அடுத்து வச்சு நீங்கள் விற்று வெளியில் வந்தால் தான் அது லாபம். உதாரணத்துக்கு கோல்டு வாங்குற மாதிரி, இப்போ கோல்டை கொஞ்சம் 1 லட்சத்துக்கு வாங்கி வைக்கிங்க, அந்த கோல்டை ப்ரைஸ் இப்போ 1,10,000 போயிட்டுன்னா இப்போ போய் விற்பீங்கன்னு சொன்னால் 10,000 லாபம். விற்காமல் அப்படியே வச்சிருந்து நாளை திரும்ப 1 லட்சத்துக்கு வந்துட்டோம்னா லாபம் இல்லை, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் விற்றா தான் லாபம். அதே மாதிரி இப்போ கோல்டு 1 லட்சத்துக்கு வாங்கி 90,000க்கு இறங்கிட்டுன்னு சொன்னால் இப்போ விற்பீங்கன்னு சொன்னால் தான் 10,000 நட்டம். விற்காமல் அப்படி வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் திரும்ப மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சேம் கான்செப்ட் தான் ஸ்பாட் ட்ரேடிங். நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி நல்லா அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு பிறகு வாங்கின இடத்துல இருந்து மேலே போகணும்னு சொன்னால் நீங்கள் விற்றுட்டு வெளியில் வருவீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட். அது நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து கீழே போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் டிசிஏ பண்ணி வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வருவீங்க. ஓகே, ஸோ இதுதான் நார்மலாக ஸ்பாட் ட்ரேடிங். இது மட்டும்தான் ஓகே, இது மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது கிராஃபில் பெட் கட்டுற ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போகிறாக்கள் 199% லொஸ்ட் ஆகுது. தயவு செய்து ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யாதீங்க. நிறைய பேர் அந்த கிரீடில் நிறைய சொத்து வளவெல்லாம் விற்று போய் ஃபியூச்சர் ட்ரேடிங் போய் பயங்கரமாக லொஸ்ட் ஆகினாக்கள் எல்லாம் தெரியும். ஸோ தயவு செய்து ஃபியூச்சர் ட்ரேடிங் பின்னால் போகாதீங்க. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பேசிக்கில் வந்து படித்து 14 வழியில் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தெரியணும்னு சொன்னாலும் அப்படி இல்லாட்டி ட்ரேடிங் போர்ட்டில் வச்சு பெசிவாக நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாலும் அப்படி இல்லாட்டி 100% ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸில் கலெக்ட் பண்ணுறோம்ல ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாலும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.